தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஓட்டுநரை தாக்கிய நபரை கைது செய்ய கோரி தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பேருந்துகளை திடீரென நிறுத்திவிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுல்தான். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுல்தான், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? ஃபரீதா வணக்கம். தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் நோக்கி சமீர் என்ற தனியார் பேருந்து குலால் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்தார். சிதியோன் என்பவர் நடத்துனராக பேருந்துல இருந்துட்டு வந்தாரு. பேருந்து நெடுந்தெரு சத்திர பகுதியை அடைந்தவுடன் மர்ம நபர்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு சென்று விட்டதாகவும் ஓட்டுநரை தாக்கிய நபரை கைது செய்ய வலியுறுத்தியும் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பேருந்தை நிறுத்திவிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. மேலும் தனியார் பேருந்தின் ஊழியர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவங்கள்ட்ட போலீசாருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. அதனால அந்த பகுதியில பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. காயமடைந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநரை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஓட்டுநரை தாக்கியவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தாக்கியவர்களை பிடிக்கும் வரை சாலை மறியல் ஓயாது என தனியார் பேருந்தினுடைய ஊழியர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஃபரீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுல்தான்.